வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உமாவும் புஸ்தகம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 24வது அதிகாரத்தை பார்த்து கொண்டு வந்தோம். 24வது அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தில் போட்டிருக்கு, அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்து கொண்டு நித்திரை செய்யாமல். ஆக்சுவலாக லோன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி கர்த்தர் பேசி கொண்டு வந்தார் இந்த புத்தகத்தில். அவன் தரித்திரன் ஏழையாக இருந்தால் அவன்கிட்ட அடகு வாங்கி கொண்டு அவன்கிட்ட அடகை வைத்து கொண்டு நித்திரை செய்யாமல் அவன் வஸ்திரத்தை போட்டு கொண்டு படுத்து கொள்ளும்படி உன்னை அப்பா ஆசீர்வதிப்பான். படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பகும்படி பொழுது போகும்போது திரும்ப அடகை திரும்ப கொடுத்துடு ஒரு இடம். அதுவும் தேவனாக கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் கர்த்தர் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாரு. இப்போ ஒரு ஏழைக்கிட்ட வாங்கும்போது அந்த ஒரு சாமான் எடுத்துட்டு வீட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம், அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை வச்சுட்டு திருப்பி கொடுத்தா தான் அதை கொடுப்பேன்னு சொல்கிறது. அது மாதிரி பண்ணாத, ஏழையாக இருந்தால் விட்டுட்டு அவன் வஸ்திரம் போட்டு கொடுக்குற மாதிரி எமர்ஜென்சி அதுதானே, அவனை விட்டு கொடுத்துரு அப்படின்றாரு. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. இந்த வசனங்களை வார்த்தைகளை கெட்டியமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறார். இஃப் யூ bless others and you will be blessed. May God bless you.